which period has been described as a golden age of Indian history? யாரோட பீரியட கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்கன்னா குப்தாவோட பீரியட். ஏன் இந்த பீரியட வந்து கோல்டன் ஏஜ், இந்தியா ஹிஸ்டரியோட ஒரு பொற்காலம் சொல்றதுக்கான ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குப்தா பீரியட் இது வரைக்கும் நம்ம பார்த்தாலே சந்திரகுப்தா 2 பார்த்தோம். சோ சந்திரகுப்தா 2 ஓட பீரியட்ல எத்தனை பேரு? 9 அவைப்புலவர்கள் இருக்காங்க. 9 அவைப்புலவர்களும் அந்த காலத்துல எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு ரிட்டனா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு ரிட்டன் வந்து என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் கிடைக்கிற எந்த பீரியடா இருக்குன்னா குப்தா பீரியட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் பார்த்தோம்னா சமுத்திரகுப்தா அப்படின்னு வந்து ஒரு கிங்க பார்த்தோம். இவருமே வந்து குப்தா பீரியட் வருது. இந்த சமுத்திரகுப்தா பீரியட்ல நிறைய டைனஸ்டி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கைப்பற்றிருப்பாரு. அந்த டைனஸ்டி எல்லாமே அதுக்கு முன்னாடி வந்து ஜெயினிசம், புத்திசத்தை வந்து ஃபாலோ பண்றது. ஜெயினிசம் அதே மாதிரி புத்திசம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன் ஹிஸ்டரியோட பீரியட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தா வேதிக் பீரியடுக்கு அப்புறம் ஜெயினிசம் புத்திசம் வந்து நல்லாவே வந்து ஃபிளரிஷ் ஆகும். அப்ப ஹிந்துவிசம் நல்லாவே அடியாகும். அதுக்கு ஒரு ரிவைவல் அப்படின்னு வர்ற வந்து எந்த டைனஸ்டினா குப்தாவோட டைனஸ்டி. குப்தாவோட டைனஸ்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஹிந்துவிசம் ஒரு ரிவைவல் வந்துச்சு. ஏன்னா மௌரியன் பீரியட் எல்லாமே வந்து புத்திசத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்துசத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது எந்தனா இந்த குப்தா பீரியட்னால அது கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் இந்த பீரியட்ல நிறைய நெகட்டிவ்மே வந்து வர இருக்கும். அது என்னன்னா சதி வந்து அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் வந்தது இவங்களோட பீரியட் தான். ஸ்லேவரிக்கான வந்து அந்த இதெல்லாம் வந்து இவங்களோட பீரியட் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஃபிளரிஷ் ஆகிற பீரியட் எதுனா இந்த குப்தா பீரியட். இது வந்து நெகட்டிவா சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் வந்து பார்க்கும்போது எல்லாமே டீட்டெயிலா வந்து நோட்டடா இருக்கிறது என்னோட பீரியட்னா குப்தா பீரியட். அதனாலதான் கோல்டன் ஏஜ் ஆஃப் வந்து இந்தியன் ஹிஸ்டரி பிளஸ் இந்துவிசத்தோட ஒரு ரிவைவல் இருக்கனால.